மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பிக் பாஸ்ல பரணியால பெண்களுக்கு ஆபத்துன்ட்டு டிஆர்பியை ஏத்திக்கிட்ட விஜய் டிவியை மக்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினது முடியறதுக்குள்ளேயே அந்த விஜய் டிவியோடைய உண்மையான வக்கரம் பிடிச்சவன்ட்டு இப்ப மக்கள் கிட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்நேகன் தான். கவிஞர்ன்ற உன்னதமான பட்டத்துக்கு நடுவுல தன்னை யாரும் சந்தேகப்படாத மாதிரி ஒளிஞ்சிருக்காரு ஸ்நேகன். ஆரம்பத்துல இருந்தே பிக் பாஸ் ஷோல இருக்கிற பெண்கள் கிட்ட ஸ்நேகன் தன்னுடைய வக்கர புத்தியை காட்டிட்டு வருது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் சிரிச்சு பேசி கட்டி பிடிச்சு அன்பையோ இல்ல சமாதானத்தையோ சொல்ற ஸ்நேகன் அவர் நினைச்ச காரியம் அந்த பெண்கள் கிட்ட முடிஞ்ச அடுத்த நாளே அந்த நபரை பத்தி மத்தவங்க கிட்ட கேவலமா பேசுறது வாடிக்கையாவே போச்சு. அனுயா எலிமினேட் ஆகிறப்ப ஆரம்பிச்ச இவருடைய கட்டிப்பிடி வைத்தியம் ஜூலியா ரைசான்னு போய் இப்ப நமிதா கிட்ட வந்து நிக்குது. ஒருவேளை கமல் சாருடைய கட்டிப்பிடி வைத்தியத்தால பாதிக்கப்பட்டிருப்பாரோன்னு தெரியல. சரி, இவர் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியால தான் இந்த அளவுக்கு வக்கரமா இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவருடைய நிஜ வாழ்க்கையோ இதை விட மோசமா இருக்கு. இத ஸ்நேகனே இன்னைக்கு எபிசோட்ல சொல்லியிருக்காரு. காயத்ரி, நமிதா, ஆர்த்தி இந்த 3 பேரை மட்டும் விட்டு வச்சிருக்கிற ஸ்நேகன் மத்த எல்லார்கிட்டயும் சில்மிஷன் பண்ணதை நம்மள விஜய் டிவி பார்க்க வச்சுது. அந்த மாதிரி இன்னைக்கு ஜூலி கிட்ட போய் சில்மிஷன் ட்ரை பண்ண பார்த்த ஸ்நேகனை ஜூலியோ அந்த எண்ணத்தோட என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லி சிறுபால் அடிச்ச மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. சும்மா விடுவாரா இந்த சைக்கோ ஸ்நேகன்? அடுத்ததா நமிதா கிட்ட போய் சில்மிஷத்தை ஆரம்பிக்க ஜூலியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னைய எபிசோட்ல ஜூலியை பத்தி நமிதா கணேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்ப நமிதாவுக்கு ஆமாசாமி போடுற மாதிரியே ஜூலியை கேவலமா பேசி நமிதாவை தொட வரா மாதிரியே ஆக்ஷன் பண்ணாரு. இதை நோட்டீஸ் பண்ண நமிதா ஜூலியை திட்டுற மாதிரியே ஸ்நேகனை யார் யார் எப்படி நடந்துக்கிறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இன்டைரக்டா ஸ்நேகனை சொல்ல உடனே ஸ்நேகன் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இதனால இந்த அவமானம் தாங்க முடியாத ஸ்நேகன் மத்த போட்டியாளர்கிட்ட நமிதாவை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. நமிதா எல்லாரையும் வேலை வாங்குறான்னு ஜூலி சொன்னதுக்கு ஜூலி கிட்ட ஆமா ஆமான்னு சொல்லி ஜால்ரா அடிக்கிற மாதிரியே நமிதா கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியது என்ன, நாங்க ஏன் உனக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஏத்தி விட்டாரு. இது மட்டும் இல்ல, ஸ்நேகனுடைய உண்மையான சுயரூபம் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்து மூலியமா வெளியில வந்துச்சு. ஸ்நேகன் நிறைய பொண்ணுங்க கிட்ட பழக்கம் வச்சிருக்கிறதாவும் கவிஞர்கள்லயே அதிகமா பொண்ணுங்க சவகாசம் வச்சிருக்கிறது தான் தானும் சொல்லி கவிஞர் பேரையே கேவலப்படுத்தினாரு. அதோட நிக்காம தினமும் தேவதைகளுக்கு நடுவுல தான் எப்பவும் தூங்கணும்னு சொன்னது மக்களுடைய கோவத்தை கிளப்பினது மட்டும் இல்லாம எல்லா நேயர்களையும் முகம் சுளிக்க வச்சிருக்கு. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.